பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ். கே பாக்கியராஜ் அவர்களுடைய திரையுலக 50வது ஆண்டு விழா நேற்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. இந்த மாதிரி திரை விழாக்கள்ல மைக்கை கையில பிடிச்சா இப்பெல்லாம் வந்து ரஜினிக்கு கிடைக்கக்கூடிய அப்ளாஸ் வந்து என்ன ஓரேசன்யா அப்படின்னு அவர் எந்த இதுவும் இல்லாம நினைவுல ஒரு 5 மேட்டர் மட்டும் ஞாபகத்தில் எடுத்துட்டு வந்து அவருடைய ஸ்லாங்ல சொல்லி பயங்கரமா கிளாப்ஸ் வாங்கிட்டு போயிடறாங்க. அப்படி ஒரு ஸ்பீச்சை நேற்றைக்கு ஒரு 18 நிமிஷம் கிட்ட பேசியிருக்காருன்னு வைங்களேன். நேற்றைக்கும் நிகழ்த்தி விட்டார். வழக்கம் போல பாக்கியராஜை புகழ்வது நல்ல எலிவேஷன். இவர் ஒரு தமிழ்நாட்டில் 50 ஆண்டுகளுக்கு இன்னைக்கும் களத்தில் இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார். பாக்கியராஜ் கூட இப்ப எதுவும் படம்லாம் பண்றதில்ல. ஆனால் அந்த ரஜினிகாந்த் தனக்கு 16 வயது நிலையில டயலாக் சொல்லி கொடுத்த அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த காலத்திலிருந்து அவரை பயங்கரமா ஏத்தி வச்சு பேசியிருக்கார். எல்லாம் பேசி முடிச்சுட்டு எல்லாரும் பாராட்டுறதை விடவும் சூப்பராகவே சூப்பர் ஸ்டார் பாராட்டிட்டார்னு வைங்க. பாராட்டி முடித்த பிறகு அவர் இன்னொரு மீட்டர் சொன்னார், இதுவரைக்கும் நான் வெளியே எங்கேயும் சொல்லலை, இந்த நன்றியை ஏதாவது ஒரு மேடையில் சொல்லியே ஆக வேண்டும்னு காத்து கொண்டிருந்தேன், இதை விட்டா அதுக்கு சிறந்த மேடையே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவகாரத்தை தொட்டார். ஒரு பிரச்சனையிலிருந்து அவர் என்னை காப்பாற்றினார் அப்படின்னு. அதாவது செவாலியே விருது பிரான்ஸ் அரசாங்கம் அன்றைக்கு 95 நடிகர் திலகம் சிவாஜிக்கு அந்த விருதை அளிக்கிறது. பிலிப் பெட்டிட்னு அன்றைக்கு இருந்த இந்தியாவுக்கான பிரான்ஸ் தூதர் அந்த விருதை வழங்குகிறார். அப்போது ஜெயலலிதா தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர். சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் அந்த விழாவை நடத்துகிறார்கள். விழாவை ஏற்பாடு செய்வதெல்லாம் வந்து ஏவிஎம், திரைப்பட வர்த்தக சபை, தயாரிப்பாளர்கள் சங்கம், இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 4-5 பேர் சிவாஜி மீது நன்றி உணர்வு கொண்ட பெரிய ஆட்கள்லாம் சேர்ந்து அந்த விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதில் அரசுக்கெல்லாம் ஒன்றும் இது இல்லை. இந்த அம்மா ஒரு முன்னாள் நடிகை என்பதும் அப்போது முதலமைச்சராக இருக்கிறாருங்கிற அடிப்படையிலையும் தலைமை ஏற்க கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா பிரான்ஸ் தூதர் வந்து நடத்துறாரு இல்லையா, இந்த அம்மா தானே தமிழ்நாட்டுக்கு சீஃப் மினிஸ்டர்னு கூப்பிட்டுருக்காங்க. இதனுடைய ஃபுட்டேஜை தேடினீங்கன்னா எங்கேயுமே கிடைக்காது. ஏன்னா இது அன்றைக்கு ஜே டிவி என்று ஜெயலலிதா நடத்தி கொண்டிருந்த அந்த சேனல்ல தான் அதனுடைய ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கு. சில கிளிப்பிங்ல தான் இருக்கே தவிர ஒட்டுமொத்த ஸ்பீச் எல்லாம் எங்கேயுமே வரல. முத்து படத்துல அப்பா ரஜினி வருவார் தெரியுமா, அந்த கெட்டப்ல ரஜினி இருப்பார். முத்துக்கு எதிரில் வந்தது வந்து குருதிப்புணல் கெட்டப்ல கமலஹாசன் இருப்பார். விஜயகாந்த், கிட்டத்தட்ட திரையுலகமே திரண்டு அந்த விழாவை நடத்தினார்கள். தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை கட்டடம் வரைக்கும் நடிகர்கள்லாம் ஸ்டார்கள்லாம் தங்களுடைய கார்ல வந்துட்டு கார் அங்கே நிப்பாட்டிட்டு ஒரு 3 பஸ்ஸில் இந்த ஸ்டார்கள்லாம் நடிகர்கள்லாம் ஏறி சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்கு விழாவுக்கு வந்திருக்கிறார். எல்லாரும் பாராட்டி பேசுகிறார்கள். ராஜா ஒரு தங்க சிலை ஒன்றை சிவாஜி கணேசனுக்கு வழங்கி காலில் விழுந்து வணங்குகிறார். சிவகுமார் வந்து போக் ரோடுக்கு சிவாஜி ஐயா பேரை வைக்கணும்னு முதலமைச்சர் முன்பே கோரிக்கை வைக்கிறார். ரஜினிகாந்தும் தன்னுடைய பங்குக்கு சற்று ஆவேசமாக பேசிட்டார். அவர் அன்னைக்கு என்ன மூட்ல இருந்தாருன்னு தெரியல. அதாவது 89-90 கலைஞர் ஆட்சியில் இருந்தபோது தரமணியில் ஒரு இடம் செலக்ட் பண்ணி ஒரு திரைப்பட நகரம் உருவாக்குவதற்கு அன்றைக்கு இருந்த இன்றைக்கு முருகன் இருக்கிறார் இல்லையா, அது மாதிரி ஒன்றிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பர்வதநேனி உபேந்திராவை வரவழைத்து அடிக்கல் நாட்டி முடிவு பண்றார். அன்றைக்கு அதனுடைய பெயர் அரசு திரைப்பட நிறுவனம். 2 ஆண்டுகள்ல ஆட்சி கலைக்கப்பட்டு விட்டது. ஆட்சி கலைந்த பிறகு ராஜீவ்காந்தி இறந்து ஜெயலலிதா முதலமைச்சராகி விடுகிறார். இந்த அம்மா வந்தோடனே அந்த ஒர்க் முடிந்து அதற்கு தன்னுடைய பெயரை ஜெயலலிதா திரைப்பட நகரம் அப்படின்னு வைத்துக் கொள்கிறார். எல்லாரும் காரி துப்புறாங்க, கழிவு ஊத்துறாங்க. ஆனா அது எப்பேற்பட்ட தமிழ்நாடு வரலாறு கண்டிராத, இந்திய வரலாறே கண்டிராத ஒரு காட்டு தர்பார் அன்றைக்கு அரசாக அது இருந்துச்சு. 91-96 பீரியட். அந்த பீரியட்ல அந்த அம்மா தன்னுடைய பெயரையே அதுக்கு வைக்கிறாங்க. 96 மீண்டும் திமுக ஆட்சி வந்த பிறகு அதற்கு எம்ஜிஆர் திரைப்பட நகர்னு கலைஞர் மாத்தி விட்டார். அது அரசு திரைப்பட நகரம்னு கலைஞரால் உருவாக்கப்பட்டது. இந்த அம்மா தாம் பேரை வச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு இந்த அம்மா பேரை மாத்தினா இன்னொரு செக் ஒண்ண வைக்கணும்ல, மறுபடியும் இவனுங்களே வந்தாலும் கூட அதை மாத்த முடியாத அளவுக்கு ஒரு கொக்கிய போடுவோம்னு எம்ஜிஆர் பேரே வைப்போம்னு சொல்லி அதை வச்சு விட்டார். இது ஒரு பக்கம். ஆனால் 95 ஏப்ரல் 22ஆம் தேதி நாம் இப்ப பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த செவாலியே சிவாஜி கணேசனுக்கான பாராட்டு விழா நடக்குது. ரஜினி என்ன பண்ணிட்டாருன்னா, இதுக்கு சிவாஜி பேரை அல்லவா வைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பொருள்பட ஜெயலலிதா முன்னிலையிலேயே பேசிவிட்டார். அதையும் நார்மலா பேசாம இப்பெல்லாம் சிரிச்சுட்டு பேசுறாருல, ஜாலியா ஊசி ஏத்துற மாதிரி ஏத்திடுற, அப்படி இல்லாம நல்ல கோபமாவே ஆங்கிரி யங் மேனா இருந்த காலகட்டம் பேசி விட்டார்.
ஒட்டுமொத்தமா எதிரில் இருந்தவர்கள், திரையுலகை சேர்ந்தவர்கள், இந்த அம்மா போறதுனால கட்சிக்காரங்க எல்லாம் கூட்டு வந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து முனகுகிறார்கள், திட்டுகிறார்கள். ஆனா அவர் பேசிட்டு போய் உட்கார்ந்துட்டாரு. ஸ்ரீதேவி கேட்டுச்சான். என்ன இப்படி பேசி விட்டீங்க அப்படின்னு தெலுங்குல. நான் மனசுல இங்க இருக்கிறது நான் இதை கேட்டு வேலை செய்யறவன் இல்லை, இதை கேட்டு வேலை செய்யறேங்கிற மாதிரி அவரு பேசிட்டு உட்கார்ந்துட்டார். ஜெயலலிதா இதற்கு மிகவும் கோவப்பட்டதாகவும், தொண்டர்கள்லாம் பயங்கர கொந்தளிக்கிற மாதிரியும் அது ஆயிருச்சு. இதற்கு பிறகு வந்து ஜெயலலிதா பேசி அவங்க வந்து மற்றவர்கள் வைத்த கோரிக்கை, இப்ப சிவகுமார் கேட்டார் இல்லையா, போக் ரோடுக்கு சிவாஜி பேர் வைக்கணும், இந்த மாதிரி பல கோரிக்கைகள் எல்லாம் ஏற்று அந்த மேடையிலேயே சொல்லிடுறார். இந்த மாதிரி விவகாரமா எதையாவது அரசியல் பேசுவது பிடிக்கலையா ஜெயலலிதாவுக்குன்னா அப்படியும் ஒண்ணும் இல்லை. இதே மேடையில் பாரத்னு ஒரு விருது வழங்குது ஒன்றிய அரசாங்கம். சென்ட்ரல் இதுவரைக்கும் இவ்வளவு பெரிய நடிகருக்கு மார்லன் பிராண்டோவோடு ஒப்பு வைக்கத்தக்க இந்திய நடிகர் அவர், அவருக்கு இன்னும் பாரத் விருதை கூட வழங்கவில்லை என்றால் இதெல்லாம் ஒரு அரசான்னு யூனியன் கவர்மெண்ட்டையும் சேர்ந்து வந்து அடிக்கிறாங்க. இவங்க அடிச்ச மாதிரிதான். அது மாதிரி அவங்கள கேட்கறையே நீ ரொம்ப யோக்கியமாங்கிற மாதிரி இவர் வந்து இதுக்கு ஜெயலலிதா பேர் எதற்குன்னு அவர் கேட்கல. நியாயமாக நடிகர் திலத்து பேர் அல்லவா வைக்க வேணும்னு சொன்னதுல இவங்க காண்டாயிட்டாங்க. இந்த விழா முடிஞ்சு அவர் வந்து முத்து டைம்ங்கிறப்போ பயங்கர ஃபேன் ஃபாலோவிங் இல்லையா அவருக்கு, இப்பவும் தான். அப்போ எல்லாரும் ஆட்டோகிராஃப் எல்லாம் கேட்கறாங்க. எல்லாருக்கும் ஆட்டோகிராஃப் போட்டு முடிப்பதற்கு முன்பு 3 பஸ்ல வந்த மற்ற சக நடிகர்கள் எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. வர்த்தக சபைக்கே திரும்ப போய் அங்கிருந்து வண்டி எடுத்துட்டு போறதுக்கு போயிட்டாங்க. இப்ப இவர் மட்டும் தனியா அங்க சிக்கிட்டாரு. கல் எடுத்து அடிக்கிறாங்க. இதுக்கு முன்பே வந்து ஓப்பன் ஜீப்ல வளாகத்தை கிரவுண்டை வந்து ரவுண்ட் அடிக்கிறாங்க. அப்பவே இவர்கள் திட்டுவதெல்லாம் எனக்கு காதுல கேட்குது. கல் எடுத்து அடிக்கிறாங்க. அதற்கு பிறகு இந்த கையெழுத்து போட்டு திரும்பி பார்த்தா வந்த வண்டியை காணோம். இவங்க எல்லாம் என்ன ஒரு பக்கம் இழுத்துட்டு போறாங்க, இன்னொரு கேங் வந்து வேற பக்கம் இழுத்துட்டு போகுது. யாரோடு போவது, யார் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள், என்ன நடக்குதுன்னு புரிந்து கொள்ளவே முடியாது. பின்னாடி ஒருத்தன் கிள்றான், அடிக்கிறான். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. போலீஸ் பார்த்து கொண்டிருக்கிறது. எங்கிருந்தோ ஆபத் பாந்தவன் போல பாக்கியராஜ் புகுந்து புறப்பட்டு வந்து என் கையை பிடிச்சு எங்க போறீங்க வாங்க அப்படின்னு கூட்டு போய் ஒரு எஸ்ஐ ஜீப்போட நின்று இருந்த எஸ்ஐ கிட்ட ஒப்படைச்சு, இவரை வீட்டுல கொண்டு போய் விடுறது உங்களுடைய பொறுப்பு. ஒரு ஸ்டார் இப்படி வந்து கூட்டத்தில் இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க, பாத்துட்டு இருக்கீங்களா? இவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாளைக்கு நீங்க தானே பதில் சொல்லணும். அப்படியான்னு மிரட்டி நீங்க அவர் வீட்டுல விட்டுட்டு எனக்கு அங்கிருந்து போன் பண்ணுங்கன்னு அந்த போலீஸ் அதிகாரிக்கும் உத்தரவிட்டார். அன்றைக்கு அப்படி வந்து பாக்கியராஜனை காப்பாத்தினார். இதை வந்து ஜெயலலிதா 2017 வரைக்கும் உயிரோட இருந்தனால இதை பேச முடியல. இப்போது இதை விட்டால் வேறப்பு பேசுவது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து இதை பேசி, அப்படியாப்பட்ட பாக்கியராஜுக்கு என்னுடைய நன்றிகள், ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு முடிச்சிட்டார். பொதுமக்கள் வந்து காப்பாத்திருக்காரு. ஆமா, அதாவது 30 வருடம், கிட்டத்தட்ட 31 வருடம் கழித்து இப்ப இவர் இதை சொல்லாவிட்டால் இப்படி ஒரு சம்பவம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை முத்து திரைப்படம் காலத்திலேயே பொது வெளியில் சேப்பாக்கம் ஸ்டேடியத்துல வச்சு கல்லால் அடிச்சு சுத்து போட ட்ரை பண்ணி இருக்குது அதிமுக அடிமை கூட்டம். இதெல்லாம் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது அந்த அம்மா கண் எதிரிலேயே நடக்கிறது அப்படிங்கிறது ஊடகங்கள்ல யாருக்குமே, ரஜினி இப்ப சொல்லினா நீங்களும் தெரியாது. அப்போதும் கூட பல்வேறு ஆங்கில பத்திரிகைகள் வரைக்கும் ஜெயலலிதா வர்சஸ் ரஜினிகாந்த்னு அட்டைப்படம் போட்டு பல்வேறு விஷயங்களை எழுதியிருந்தாங்க. போயஸ் கார்டன்ல வண்டியை நிறுத்திட்டு இறங்கி போய் தம் அடிச்சது எல்லாம் வந்திருக்கு. ஆனால் இப்படி ஒரு சம்பவம் அடிக்க முயற்சி செய்திருக்கிறார்கள், கல்லால் அடித்திருக்கிறார்கள், இது வந்து வரவே இல்லைன்னா அதுதான் வந்து ஜெயலலிதாவுக்கு இன்றைக்கு வரைக்கும் கிடைக்கக்கூடிய சொகுசு, பார்ப்பன ஊடகங்களுடைய சொகுசு. இன்றைக்கு வரைக்கும் இந்திரா காந்திக்கு கருப்பு கொடி காட்டி, இந்திரா காந்திக்கு அந்த காங்கிரஸ்காரர்கள் திமுக மீது கல்லட்டி அடித்து, திரும்ப இந்திரா காந்தி கார் மீது தாக்குதல் நடத்தி அதில் உள்ளே இருந்த அப்துல் காதருக்கு கண்ணு போய் நெடுமாறனுக்கு மண்டை உடைஞ்சு காரை வந்து பிளாட்பாரத்தில் ஒட்டி இந்திரா காந்தி காப்பாற்றப்பட்டார்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சம்பவங்களை மீண்டும் மீண்டும் பதிய வச்சுட்டே இருக்காங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குங்கிறது வெளியில் ரஜினி சொல்லாமல் யாருக்குமே தெரியல. ரொம்ப சீக்கிரமாக சொல்லிட்டீங்கிற மாதிரி தான் என்னென்ன அட்டுழியம் பண்ணியிருக்கானுங்க. இல்லை சும்மா, அதாவது இப்போ இதோட ஒப்பிட்டு பார்த்தா சென்சார் வரல ஒரு படத்துக்கு, நேற்றுக்கு அதை விரிவாக பேசிட்டோம். ஒன்றிய அரசு சென்சார் போர்டு சென்சார் தரம் இருக்கிறதுன்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள்கிட்டையோ அதனோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவினரும் மைக்க போட்டு இதற்கு பின்னணியில் என்ன இருக்கிறது, விஜயை மிரட்டுறீங்களா, கூட்டணிக்கு வர வைக்கிறதுக்கு ஏதாவது சென்சார் போர்டை வைத்து மிரட்டுகிறீர்களா, சிபிஐ வைத்து மிரட்டுகிறீர்களான்னு யாருமே கேள்வியே கேட்பது கிடையாது. வழக்கமாக ஒரு பொதுக்கூட்டம் போட்டா எல்லா கட்சிகளுக்கும் என்ன நிபந்தனைகள் விதிப்பார்களோ அந்த நிபந்தனைகளை கொடுத்தால் கூட ஏதோ புதுசா உலகத்தில் இல்லாத நிபந்தனை இவர்களுக்கு மட்டும் கொடுக்கறது மாதிரி அந்த நிபந்தனைகளை பட்டியல் போட்டு ஊடகங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணும். திமுக விஜய்க்கு இப்படியான நிபந்தனைகள்லாம் என்ன நிபந்தனைன்னு பார்த்தா, பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்காதீங்கடா, கரண்ட் கம்பத்தில் ஏறி சாகாதீங்கடா, குறிச்ச நேரத்துக்கு வாங்கடா,
வந்துட்டு வேலை முடிஞ்சா போங்கடான்னு பேசிக்கா இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிபந்தனை மனிதர்களாக நடந்துக்குங்கடா, மனிதர்கள் போல் நடந்து கொள்ளுங்கள்னு அப்படிங்கறத சுத்தி சொல்றதுதான் அந்த நிபந்தனை. 22 நிபந்தனையும் அதுதான். அதுக்கே இவனுங்க அந்த ஒப்பாரி வைப்பானுங்க. இப்ப இந்த படம் வரல, இதற்கு வந்து தயாரிப்பு நிறுவனம் தள்ளி வச்சிருச்சு. இவனுங்க அத்தனை பேரும் பாஜகவை நோக்கி கேட்டா அது ஒரு அட்டானமஸ் பாடி, இதுக்கு பின்னாடி அரசியலே இல்லை என்பது போல இது ஒரு விவாதமாகவே மாறாதபடி இந்த தற்குறிகளும் எது நடந்தாலும் திமுகவைத்தான் சுவைப்பார்கள், அதே போக்குல போகட்டும்னு விடுறாங்கன்னா இவங்களை எல்லாம் என்னன்னு சொல்றது? அந்த தற்குறி இன்னும் வாயை திறக்கலையே. தன்னுடைய படத்தை நிறுத்தி இருக்காங்க. கடைசி டான்ஸ் வேற. காங்கிரஸ்காரங்க வந்து ராகுல் காந்தியை தூக்கி உள்ள வச்சப்ப கூட இவ்வளவு பதட்டப்படல. இப்ப வந்து ரயில் மறியல் பண்றதுக்கு தயாரா இருப்பாங்க போல 4 பேரும் சேர்ந்து. இப்படி ஒரு நாட்டையே ஆண்ட காங்கிரஸ் கட்சியுடைய தமிழ்நாடு பிரிவு உங்களுக்காக, உங்க பட ரிலீஸுக்காக மக்கள் பிரச்சனை, இது எவ்வளவு பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு இதை தீர்ப்பதற்காக களத்துல இறங்கி இருக்கு. எதுக்குமே வராத மகாராஷ்டிரா அவனுங்களே வெளியே வந்துட்டானுங்க. நீ இன்னும் வாயை திறக்க மாட்டேங்க. அதாவது பாதிக்கப்பட்ட கட்சியில இதுவரைக்கும் பொறுப்புல இருக்க எவனுமே பண்ணையார்கள் தான் பண்ணையார்களுக்காக குரல் கொடுப்பார்கள். புரியுதா? பண்ணையாராவது குரல் கொடுக்கணும். பண்ணையாரே படுத்துட்டு இருக்காரு. அந்த ஆள் பங்களா விட்டு வெளியே வரல. அந்த கட்சியில பொறுப்புல இருக்கவன் அத்தனை எவனுமே இதுவரைக்கும் இந்த படம் பாஜகவால் ஒன்றிய சென்சார் போர்டால் இந்த காரணத்துக்காக சட்டவிரோதமாக அல்லது இவரு நக்குறாருல ரத்தத்தை, அதனால அதான் சொல்லிருக்காங்கல்ல. ஆமா, அப்படி நிறுத்தி வச்சிருக்காங்க. இது வந்து எங்களை கண்டு பாஜக பயந்துருச்சான்லாம் எதுவுமே கேட்கல. உண்மையில சென்சார் போர்டு சர்டிபிகேட் தராமல் நிறுத்தி வைத்திருப்பது என்பதை ஒரு புகாராக கூட தாவேகாவில் பொறுப்பில் இருக்கக்கூடிய யாருமே இதுவரைக்கும் பேசல. ஆனால் காங்கிரஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா ஓச்சோரி மாதிரி ஒரு பிரசன்டேஷனை போட்டு சென்சார் சோரின்னு ராகுல் காந்தியே பிரஸ் மீட் வைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லைங்கிற வாய்ப்பு இருக்கு. அதான் இதுல என்னன்னா, அருண்ராஜ் வேற அறிக்கை வேற விட்டுருக்காரு. அதாவது இடி வந்து தமிழ்நாடு காவல்துறைக்கு கடிதம் இருந்துச்சு இல்லையா, அதன் அடிப்படையில் ஏன் விசாரணை தொடங்கலாம்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க. இப்போ விசாரணை தொடங்கினோடனே அருண்ராஜ் வந்து நேரு அவர்கள் கண்டிப்பாக உள்ள போகிறது உறுதி. ஐஆர்எஸ்ல இருந்த ஆஃபீஸர் ஒரு இடி நினைச்சா என்ன பண்ண முடியும்னு தெரியாதா நமக்கு? இதற்கு முன்பாக பண்ண வேலையெல்லாம் தெரியாதா? அவங்க இந்த பிரச்சனையை வந்து போட்டு வச்சிருக்கணும் தான் அவர் நேரு மேலே வந்து நடவடிக்கை எடுங்க, விசாரணை தொடங்குங்கன்னு சொல்லி தமிழ்நாடு காவல்துறைக்கு கடிதம் போடுறாங்க. இப்படி ஒரு இருக்கும்போது ஒரு அதிகாரியா இருந்த நபரே வந்து இப்படி வந்து ஒரு அறிக்கை விட்டுட்டு இருக்காரு. அவர்லாம் வந்து இதை பத்தி பேசக்கூட மாட்டேங்கிறாரு. இது வந்து அடிப்படையில ஒரு செட்டிங் நாடகங்க. இவர் வந்து விஜயுடைய பாஜக எதிர்ப்புக்கு இது ஒரு சோற்று பதம். பாஜகவுடைய பி டீம்லாம் இல்லை, இவரை பாஜக இயக்கவெல்லாம் இல்லை. இதுவே எங்களுக்கு சாட்சி. எல்லாரும் எங்களை பி டீம் சொன்னீங்களா? அப்படின்னா அடிச்சவன் யாருன்னு சொல்லு. இப்ப அடி விழுந்தா ஏன்டா அடிக்கிறேன்னு கேட்பேன். இவன் அடிச்சு விட்டான்னு சொல்லணும். நீ வந்து அமைதியாவே இருந்தா உனக்கு அடியே விழுகிறது தானே அர்த்தம். மற்ற எல்லா நடிகர்களும் ரஜினிகாந்த் உட்பட எல்லா நடிகர்களையும் எங்க விஜய்க்கு ஒரு லாஸ்ட் டான்ஸ் ஆட விடாம காலை கட்டி வைக்கிறாங்க, நீங்க குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? இதுதான் ஒற்றுமையா? ஒரு தமிழன் வந்து பாதிக்கப்படுறான், நீங்க எல்லாம் என்ன புடிங்கிட்டு இருக்கீங்களான்னு எல்லா நடிகர்களும் நிப்பாட்டினாங்களே அன்னைக்கு. எத்தனை பேர் குரல் கொடுத்தாங்க? கமல் நாட்டை விட்டு போறேன்னு சொன்னார்ல. நீங்க கமல் ரஜினி எல்லாம் தங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் குறைந்தபட்சம் அவருக்கு யார் குரல் கொடுக்குறாங்களோ இல்லையோ தங்கள் குரல் வெளியே வரும். அவங்க வெளியே வந்து பேசிடுவாங்க. அவரு வெளிப்படையா பேசினாரு. இதுக்கு கூட உரிமை இல்லைன்னா அந்த நாட்டை விட்டு போறது தவிர ஒரு வழி இல்லைன்னு சொல்லி பேசினாரா இல்லையா? அப்ப இவர் என்ன ஸ்டாண்ட் எடுத்தார்? இதெல்லாம் தாண்டி உனக்கு பாதிப்பு ஏற்பட்ட போது, உன்னை ஜெயலலிதா கடுங்குளிரில் கொடநாட்டு கேட்ல நிக்க வைத்த போது நீ ஜெயலலிதா எடுத்து வாய் திறக்கல. அம்மா நீங்க நல்லாட்சி பண்ணிட்டு இருக்கீங்க, அவ புண்ணியா அந்த அம்மா காலதான் நக்குன. உன்னுடைய புலவாக்கே இப்படி இருக்கும்போது நீ அடுத்தவனுக்காக எப்படி குரல் கொடுப்ப? இன்னொன்னு, இவனை கேட்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்களா, மற்ற நடிகர்கள் எல்லாம் ஏன் குரல் கொடுக்கலன்னு கேட்கக்கூடிய ஆட்கள் தான் இதுக்கு முந்தின நாள் வரைக்கும் எதிரில் ஒரு படம் கிளாஸுக்கு வருதுன்னு சிவகார்த்திகேயனை வந்து வன்மம் கொண்டு தாக்கிட்டு இருந்தாங்க. அதாவது இப்பனுக்கு வாழ்வு வந்த மாதிரி இவர் வந்து ஸ்டார் ஆயிட்டாருங்கிற ரேஞ்சில் அவரை பிடிச்சி இழிவுபடுத்திட்டு இருந்தா. இவரை மட்டும் இல்ல, விஜய்க்கு எதிராக எந்த திரைப்பட நடிகர்களுடைய படம் வந்தாலும் அந்த நடிகரை இழிவுபடுத்தி ஒரு நிறுவனமே வச்சு இப்படி எல்லாம் பண்ணிட்டு நாளைக்கு உனக்கு பிரச்சனை தமிழ்நாட்டிலே இல்லாத ஃபீல்ட் அவுட் ஆகி விட்டாங்க. யாரு? பிரியங்கா மோகன். அந்த மாதிரி வந்து இவங்க விரட்டியே விட்டாங்க தமிழ்நாட்டை விட்டு. இப்படி எல்லாம் செய்து கொண்டு இப்ப எனக்கு சப்போர்ட்டுக்கு நீ வரணும்னா நீ யாருக்கு வந்திருக்க? உனக்கு வர்றதுக்கு உன் பிரச்சனை என்ன பிரச்சனை? முதல்ல இது வந்து உண்மையில நீ உன்னை பாதிக்கப்படுறப்ப மெர்சல்ங்கிற ஒரு படத்துக்கு இதே மாதிரி பிரச்சனை பண்ணாங்க. அன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பாஜக அட்டூழியம் பண்ணுது,
அப்படின்னு ஒரு குரலாவது இது பண்ணுச்சுல்ல. குறைந்தபட்சம் அப்ப நீ ட்வீட் லெட்டர் பேட்ல ஒண்ணு போட்ட இல்ல. உன்னை ஜோசப் விஜய்னு காயின் பண்ணி எச் ராஜா பிரச்சனை உண்டு பண்ண போது, ஆமா நான் ஜோசப் விஜய் தான் நீ அன்னைக்கு பேசுனீல்ல, இப்ப ஏன் பேச மாட்டேங்கிற? 12ஆம் தேதி வர சொல்லி உனக்கு சம்மன் கொடுத்திருக்காங்க. நீ வாயை திறக்காமல் இருப்பதற்கு காரணம் உன் வாயில் சிபிஐ சுருட்டி திணித்து இருக்கக்கூடிய அந்த சம்மனா இல்லையாங்கிற கேள்வி வரும்ல. நீ பேசுனா அதுக்கப்புறம் நீ பேசுற கூரை வச்சு அதுல நேர்மை இருக்கிறாங்கிறத வச்சு உனக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் வருவாங்க. நீயே பேசாம இதை ரசித்து கொண்டு இருக்கும்போது அப்ப என்ன எதிர்பார்ப்பாங்க? எல்லாரும் சொல்றது மாதிரி பராசக்தியோடு மோதினால் கலெக்ஷன் வடை சுட முடியாத நிலைமை ஏற்படும். எனவே நாங்களா நிறுத்த ஆமா நீங்களே சென்சார் சர்டிபிகேட் கொடுக்காம நிறுத்திட்டீங்கன்னா நாங்க இன்னும் 2 வாரம் கழிச்சு தனியா வடை சுட்டுக்கிறதுக்கு வசதியா இருக்கும்னு செட்டிங் போட்டு நிறுத்தினதாதான் இது பார்க்கப்படும். நீ பேசாத வரைக்கும் அதுதான் உண்மை. இல்ல இன்னொன்னு, நீ புதுசா ஒரு படம் எடுத்திருந்தா பரவாயில்ல, நீயே ரீமேக் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி அது ஒரு சர்டிபிகேட் சென்சாரோட தான் வந்திருக்கணும். அப்படியே தான் நீ எடுத்து வச்சிருக்க போறீங்க. கேட்டா ஆளை வச்சு நீங்க தானே சொன்னீங்க பாதி தான் கேசரி மீதி பொங்கல் அப்படின்னு ஆளை வச்சு பேச விட்டீங்க. இதற்காக குரல் கொடுப்பதாக பேராய கட்சியிலிருந்து நடிப்பதெல்லாம் நேற்றைய முன்தினம் பேசிய அதே மேட்டர் தான். இதை வைத்து ஒரு டிராப்புக்குள்ள இழுக்கலாம். திமுக கூட்டணியில் அதிக சீட்டுகளை பெறுவதற்கு இங்க கூப்பிட்டாங்கிற ஒரு இதுதான் எனக்கும் வேல்யூ இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரங்க பொண்ணு கேட்டு போயிருக்காங்க, நீ ஓகே சொல்லலைன்னா அவங்க நான் அங்கே இது பண்ணிடுறேங்கிற மாதிரி ஒரு இதுதான் இது பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து தான் பண்றாங்க. இதுல இன்னொன்னு இருக்கு. திமுக மீது வெறுப்பில் இருக்கக்கூடிய சாதி ரீதியாக பிரிவிலேஜ் கொண்ட ஒரு சில பேர் சேர்ந்து கொண்டு திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸை வெளியே எடுத்துட்டு வர்றதுக்காக இந்த வேலைகளை செய்கிறார்கள்னு மேலோட்டமா பார்த்தாலும் உள்ளூர பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரே ஒத்திசைவுல தான் இந்த வேலையை பாக்குறாங்க. இல்லாட்டினா தமிழ்நாடு காங்கிரஸ் உடைய அபிஷியல் பேஜ்ல இந்த விவகாரத்தை எடுத்து பேச வேண்டிய தேவை கிடையாது. அப்போ இவர்கள் அத்தனை பேரும் அபிஷியலா கூடி பேசிதான் இந்த வேலையை பார்க்கிறார்கள். இதன் வழியாக உறுதியா தெரியும். பண்ண முடியும், யாரையுமே பண்ண முடியாது. திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கிறது. பாஜக அதிமுக கூட்டணியை நம்பி அன்புமணி பாமக ஆன்னு போட்டிருக்காங்க இன்னைக்கு தினகரன்ல. பாமக ஆ பிரிவு சேர்ந்திருக்கு. இந்த ஆ பிரிவை தவிர வேற யாருமே வரலைங்கிற ஒரு சூழ்நிலையில திமுக கூட்டணிக்குள் சலசலப்பு இருக்கிறது. அது கட்டுக்கோப்பாக இல்லை என்கிற வாதத்தை அரசியல் களத்தில் உருவாக்க உழவு விடுவதுதான் பாஜக கூட்டணியுடைய மிக முக்கியமான நோக்கங்கள். அவங்க ஒண்ணு அப்படி ஒண்ணு ஸ்ட்ராங்கா இல்லைன்னு காட்டுறது. அதை செய்வதற்கு இவர்கள் வேலை செய்கிறார்கள் என்றால் இதற்கு பின்னணியில் இருப்பது இந்த தேர்தல் நமக்கு நட்டம் இல்லைன்னு பாக்குறாங்க. ஆக்சுவலி இவங்களுக்கு எந்த தேர்தலுமே நட்டம் இல்லை. நீங்க இதே பார்வையில சட்டமன்ற தேர்தலில் நமக்கு ஒன்றும் நட்டம் இல்லை, என்ன வேணாலும் பண்ணலாம், கூட்டணி மாத்தி நிக்கலாம், தோத்தாலும் பிரச்சனை இல்லை, இது திமுகவோட பிரச்சனைன்னு இவர்கள் பார்ப்பதை போல 15 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக ஒன்றிய தேர்தல்ல பாராளுமன்ற தேர்தல்ல காங்கிரஸ் தோத்துட்டு வருது. பாராளுமன்ற தேர்தல்ல 2024 நமக்கு தெரியாதா மேக்சிமம் பிஜேபியை மறுபடியும் வருவதற்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு. அப்படி இருக்கிற பட்சத்துல இது எங்களுடைய பிரச்சனை இல்ல, உங்களுடைய பிரச்சனை. அதனால நாங்க இந்த வாட்டி 20 சீட்டு நாங்களே நிக்கிறோம், 10 எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்குறோம். அப்ப இதே மாதிரி ஒரு சித்து விளையாட்டை திமுக ஆடி இருந்தால் இவர்களுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும்? அப்படி செய்யலைங்கிற இதுதான் திமுகவுக்கும் இவர்களை ஏன் இங்கேன்னு மட்டும் இல்ல, இந்தியா முழுக்கவே பிராந்திய கட்சிகளை இவர்கள் ட்ரீட் செய்யக்கூடிய விதம்ங்கிறது இந்த விதத்துலதான் பிரச்சனையாகுது. இவர்களுடைய பிரச்சனைக்கு பாஜகவை எதிர்ப்பதற்காக எந்த சமரசத்துக்கும் தயார்னு பிராந்திய கட்சிகள் உடன் வருகின்றன. தங்களுடைய பிரச்சனையே இல்லை என்றாலும் கூட இப்போ திமுக மாதிரியான கட்சி கூட பாஜக சித்தாந்த எதிரி, அதை ஆட்சி கட்டிலிருந்து அகற்றியே ஆக வேண்டும்ங்கிற தேவை இருக்கிறது. இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற பிராந்திய கட்சிகளுக்கு ஆம் ஆத்மிக்கு எல்லாம் என்ன சித்தாந்த எதிரியா பிஜேபி? ஒண்ணுமே கிடையாது. ஆனால் எதற்காக அவங்க அந்த வேலையை செய்யணும்? அப்ப அவர்களை இது மாதிரியான வேலைகளை செய்து உங்க பிரச்சனை எங்க பிரச்சனைன்னு பிரிச்சு பேசி தங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் வந்தா வேற ஸ்டாண்ட் எடுக்கிறது, நாடாளுமன்ற தேர்தலுக்கு இதே மாதிரி திருப்பி அடித்தால் இவர்கள் எங்கே போய் நிற்பார்கள்? அந்த இடத்துக்கு தான் இவங்களை கொண்டு போய் நிறுத்த போகுது. நாம் தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம்ல, பாஜகவை ஆட்சியிலிருந்து அகற்றியே ஆக வேண்டும் என்கிற பொலிட்டிக்கல் வில் பிரதான எதிர்கட்சிக்கு இல்லை அப்படிங்கிறது அதனுடைய சிம்பிளான எடுத்துக்காட்டு தான் இது. அவர்கள் ஒரு தேர்தல்ல பாஜகவுக்கு எட்ஜ் கிடைத்து விடவே கூடாதுன்னு அவங்க பாக்குறது இல்ல. நாளை அதாவது ஃபியூச்சரிஸ்டிக்காலாம் எதையும் பாக்குறது இல்லை. வரக்கூடிய தேர்தலில் நமக்கு என்ன லாபம், நம்ம கட்சிங்கிறத கட்சியா பார்க்காம தனிப்பட்ட நபர்களாக நமக்கு பதவி கிடைக்குமா, அந்த பதவி கிடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், அதிக சீட்டு வாங்கி தோத்தாலும் பரவாயில்ல, இதற்குத்தான் அவர்கள் அதிக சீட்டுகளை கேட்கிறார்களே தவிர அதுல நின்னு ஜெயிக்கணுங்கிறதெல்லாம் அவருடைய நோக்கமே கிடையாது. இதை காங்கிரஸ் தலைமையும் பார்த்து கொண்டு சும்மாதான். ஏன்னா இவங்க இந்த கூத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது மேலிட சீனியர் பார்வையாளர்னு வேறொருத்தரை
நியமிச்சிருக்காங்க. அவர் அந்த பக்கம் நியமிக்கும் போதும் இவர்கள் இதே வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள் என்றால் இவர்களுடைய நோக்கம் என்ன? எதிர்வரக்கூடிய தேர்தலில் காங்கிரஸ் இன்ன நிலைப்பாடு தான் எடுக்கும், இதிலிருந்து அவர்கள் மாற மாட்டார்கள்னு 10, 20 வருஷம் 50 வருஷ கணக்கெல்லாம் அரசியல் அப்படி யாருக்குமே போட முடியாது. ஆனால் அடுத்த 6 மாசத்துல வரக்கூடிய தேர்தல்ல கூட இவங்க இங்கதான் இருப்பாங்க அல்லது அங்க போக மாட்டாங்கன்னு உறுதியாக மக்கள் நம்ப முடியாத நிலையில் அந்த கட்சியை வைத்திருப்பதுதான் அதனுடைய அது மேல மக்களுக்கு நம்பிக்கை வராதற்கான 3 முறை ஜெயிப்பதற்கான காரணம். நீங்க ஒண்ணு இல்ல 2026 தேர்தல்ல நீங்க போய் இப்ப பப்ளிக் பைட்டே எடுங்களேன். எப்ப கட்சி ஆரம்பிச்சார் கமல்ஹாசன்? 5 வருஷம் கூட ஆகல. இந்த 5 வருடம் அரசியல்வாதியான கமல்ஹாசன் 2026 தேர்தலில் எந்த கூட்டணியில் இருப்பாருன்னு கேட்டீங்கன்னா 10க்கு 10 பேரும் திமுக கூட்டணியில் இருப்பாருன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி காங்கிரஸை கேட்டு பார்த்தீர்கள் என்றால் எல்லாரும் தோராயத்துல தான் சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுடைய கன்சிஸ்டன்சி அப்படி உங்களை நம்ப முடியாது. இந்த நம்பிக்கை கூட்டணி எந்த கூட்டணியில் இருப்பீர்கள் என்று நம்ப முடியாதவர்கள் எப்படி உங்களை வாக்களிப்பார்? பாஜகவுக்கு மாற்று தேவைங்கிறது இந்தியா முழுக்க மக்கள் மத்தியில் இருக்கு. இன்னைக்கு 35% பேர் கூட அவங்கள இதெல்லாம் ஓட்டு திருட்டெல்லாம் பண்ணதற்கு பிறகே அவர்களுக்கு 35% தாண்ட மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது 75% பேர் பாஜக வேண்டாம்னு தான் நினைக்கிறாங்க. அவங்க அத்தனை பேரும் யுனானிமஸ் ஆகி உங்களை அவர்களுக்கு மாற்றாக நீங்கள் வர வேண்டும் என்று நினைக்காமல் இருப்பதற்கான காரணம் உங்களுடைய யோக்கியதை. கீழ் நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய சுயநலமாக மட்டும்தான் பார்க்கிறார்களே தவிர கட்சி அதற்கு ஒரு கோட்பாடு, அதற்கு ஒரு கொள்கை, ஸ்டாண்டுனா இப்படி இருக்கணும், இதுதான் நம்மளுடைய எய்மு, அப்படி எதுவுமே அவர்களுக்கு கிடையாது. தமிழ்நாடு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய நோக்கம், அவர்களுக்காக வந்து பேசக்கூடிய வடக்கிலிருந்து வந்து பேசக்கூடிய ஆட்கள் அவர்களுக்குள் பேசி வைத்திருப்பது என்னன்னு எனக்கு புரியாது. என்னன்னா இந்த தேர்தல் 2026 தேர்தலில் கடந்த தேர்தலில் வாங்கிய அந்த எண்ணிக்கையிலான சீட்டுகளையாவது நிச்சயம் உறுதிப்படுத்தி விட வேண்டும். அதற்கு கீழே போய்விடக் கூடாதுன்னு அவங்க ரொம்ப தீவிரமாக இருக்கிறார். ஆனால் கள நிலவரமோ இப்ப இவர் ஒண்ணு போடுறாருல, மாணிக்கம் தாகூர் போடுறாருல எந்தெந்த கட்சிக்கு எத்தனை பர்சன்டேஜ்னு, அது மாதிரி திமுக கையில ஒரு நம்பர் இருக்கும்ல, அதன்படி பார்த்தால் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்லேயே மிகவும் சொம்பையாக இருக்கக்கூடிய கட்சி எதுன்னு அவர்களுக்கு தெரியும். அதற்கு அதிக சீட்டு கொடுப்பது என்பது அந்த சீட்டை அப்படியே தூக்கி எடப்பாடி கையில பாஜக கையில கொடுப்பதற்கு சமம்ங்கிறதும் தெரியும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல 2026 தேர்தல்ங்கிறது தமிழ்நாட்டுடைய தலைவிதியை நிர்மாணிக்கக்கூடிய ஒரு தேர்தல். அதுல அவங்க எப்படி முடிவெடுப்பாங்க? உங்களை குறைத்து கொடுத்தா கூட இன்னும் எத்தனை கட்சிகள் வருது? இப்ப புதுசான பிளேயர்னா கமல்ஹாசனுடைய மக்கள் நீதி மையம் உள்ள வருது. அந்த கட்சியுடைய வாக்கு வங்கி கடைசியாக ப்ரூவ் பண்ணதோட எடுத்து பார்த்தா அது காங்கிரஸுக்கு விட அதிகமா தான் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தை அவங்கள உள்ள நீங்க அகாமடேட் பண்ணணும்னா சீட்டை யாரிடம் இருந்து பகிர்ந்து கொடுப்பது? அவங்கிட்ட இருந்தா அப்போ இந்த யதார்த்தத்தை 6 வாங்கிட்டு போய் 4 ஜெயிச்ச வீசி கட்டந்து வாங்குறதா இல்ல 25 வாங்கிட்டு போய் 14 ஜெயிச்ச ஓடந்து வாங்குறதா? இவங்களுக்கு புரியாத விஷயம் என்னன்னா, இதுவரைக்கும் இந்த ஆட்சி காலத்தில் 5 ஆண்டு ஆட்சி காலத்தில் ஆட்சி நிர்வாகத்தை பற்றியோ கொள்கைகளை பற்றியோ எந்த விமர்சனமும் வைக்காத ஒரு கட்சி கடைசி 3 மாதத்தில் சீட்டு பங்கீடு, அதிக சீட்டு எண்ணிக்கை, அதிகாரத்தில் பங்கு, இது மாதிரியான சுயநலம் சார்ந்த காரணங்களை மட்டும் சொல்லிக்கொண்டு வெளியே போனால் உங்களை எந்த விதத்தில் இழப்பாக ஒரு பெரிய கட்சி கருதும். மக்கள் மத்தியிலையும் நீ போனது உனக்கு பதவி மோகத்துல வெளியே வந்திருக்க, அப்படித்தான் பார்ப்பாங்களே தவிர இப்ப இந்த பதவி மோகத்திலே வந்தா கூட பாமகவுக்கு இருக்கக்கூடிய நிச்சயமான ஓட்டுகள்னு ஒண்ணு கிடையாது. ஐயா ஆசைப்படுறாரு போட்டு விடுவோம்னு நினைக்கக்கூடிய ஓட்டுகள்ல உங்களுக்கு கிடையாது. இப்ப மக்கள் மத்தியில உங்களுக்கு என்ன போகும்? பாஜக எதிர்ப்பில் காங்கிரசுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கறத தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்கள் மீது சந்தேகம். நீங்க நீங்களா அடிச்சு பத்தி விட்டுருங்க, அப்பதான் கண்ணை கசக்கிட்டே இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு வசதியாக இருக்கும். அதான் நடக்க போகுது. மத்த இடங்கள்ல நீ உங்களை வச்சு நிரூபிக்கலாம். இங்க நீங்க திமுகவுடன் இருந்தால்தான் பாஜக எதிர்ப்பில் நாங்களும் இருப்போம்ங்கிறதே மக்கள் நம்புவாங்க. இதை இழக்கக்கூடிய வேலையை தான் இங்க செய்ய போறாங்க. பெரியாரின் கனவை நிறைவேற்ற வச்சிருவாங்க. ஆமா, இல்ல இது நல்லதுக்குங்கிறேன். பவுஸ் என்ன அப்படிங்கறத இவங்க தனியா ஒரு தடவை நின்னு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு காட்டியிருக்காங்க. எங்களுடைய தமிழ்நாடு பார்த்திருக்கிறது. இன்னொரு முறை பார்க்கட்டும். மீண்டும் சந்திப்பு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாலிடிக்ஸ் பேசுறோம். பாலிடிக்ஸ்